இப்போ நம்ம வந்து இந்த அவரைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அவரைக்காயை வந்து இதை மாதிரி அதில் நார் இருக்கும் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு, இஞ்சி, ஒரு 2 வரமிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் வந்து தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் வந்து இது மாதிரி நறுக்கி வச்சுக்காங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பாதி தக்காளி இருந்தால் போதும், இல்லை ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பாசிப்பருப்பு, ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் கொஞ்சம் வேர்க்கடலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய், அப்புறம் அந்த மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் ஊற்றாமல் லேசாக வறுத்து அரைக்கணும். இது வந்து லேசாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பியும் நம்ம வந்து அந்த குக்கரை வச்சுட்டு அதில் இந்த பாசிப்பருப்பு, வேர்க்கடலையும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அதில் போட்டு லேசாக வறுக்கணும். அந்த பருப்பு, பாசிப்பருப்பும் நம்ம வந்து வேர்க்கடலையும் வேக போட்டுருவோம். இது வந்து ஒரு பாதி பதத்துக்கு வெந்த பிறகு நான் வந்து ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் அதில் போட்டுருவோம். அடுத்ததாக அவரைக்காய், அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேருங்க. அப்புறம் உப்பு எவ்வளோ தேவையான அளவோ அதை வந்து போட்டுருங்க. தேவைக்கு உப்பு போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல கிளறி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி வச்சோம். ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்க போதும். அந்த அவரைக்காய், பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்து சூப்பராக வந்துடுச்சு. இதில் நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை வந்து அதை கொட்டிடும். மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். அதை வந்து இதில் போட்டு நல்ல ஒரு கிளறுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க வைங்க போதும். ஒரு சின்ன வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா சிவக்க அதை வந்து தாளிச்சு கொட்டிடுங்க. தாளிச்சு அதை கொட்டிட்டீங்கன்னா முடிஞ்சது இந்த அவரைக்காய். இதே போல் நீங்களும் இந்த அவரைக்காய் கூட்டு செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி.